இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏமாண்ணா இந்த வீடு தானே? ஆமா சார். ஐயா ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். இங்க ரத்னங்கிறது ரத்னமா? அவரு எப்பவோ இறந்துட்டாரே தம்பி. நாங்க இந்த வீட்டை அவர்கிட்ட இருந்து வாங்கி 1 வருஷத்துக்கு மேல ஆகுதுப்பா. உங்களுக்கு தெரியுமா? இந்த பொண்ணு அவரோட மருமகளாச்சே. பேரு கூட பாரதின்னு நினைக்கிறேன். எங்க அவங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? இந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு சென்னையில போய் செட்டில் ஆயிட்டாளே, அங்கதானே இருக்கா. அந்த மரகதமா இருக்கிற வரைக்கும் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. போன வருஷம் அவங்களுக்கும் பக்கவாதம் வந்ததுல இருந்து அவங்களையும் சென்னைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களேப்பா. மரகதம்மானா யாரு? பாரதியோட மாமியார் தம்பி. அவங்க இப்போ எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? நான் அவங்கள பார்த்து 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுப்பா. சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களோட கான்டாக்டே இல்லப்பா. சரிங்க, வாங்க. ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. என்ன சார் இது? எங்க சுத்தினாலும் அங்கேயே வந்து நிக்கிறோம். இது அக்காவோட மாமனார் வீடுன்னு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்ப என்னடானா திரும்பவும் அக்கா கிட்டே கேட்டாதான் உண்மை தெரியும் வந்து நிக்குது. எதுக்கு பாரதி கிட்ட கேட்கணும்? கேட்காமலே கண்டுபிடிக்கலாம். புரியலையே சார். அவங்க சொன்னதை கவனிச்சாமணும். 1 வருஷமா பாரதி அவங்க மாமியார சென்னையில வச்சுதான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அப்படின்னா உங்களுக்கு தெரியாம 1 வருஷமா பாரதி அவங்க மாமியார எங்கேயோ வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா டெய்லியும் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கேஷுவலா இருக்கிற மாதிரி இருந்திருக்காங்கன்னா பக்கவாதம் வந்தவங்கள பக்கத்திலே இருந்து பார்த்துக்க யாரையாவது துணைக்கு வச்சிருக்கணும். பாரதி அடிக்கடி ஃபோன் பண்ணி அவங்கள பார்த்துக்க சொல்லி பேசியிருக்கணும். என் கெஸ் கரெக்டுன்னா பாரதியோட கால் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலே அது யாரு, அவங்க மாமியார் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர் சார். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி பாரதியோட கால் ஹிஸ்டரியை வாங்குறேன். அதை வச்சு பாரதியோட மாமியாரை கண்டுபிடிக்கிறோம். அவங்கள வச்சு பாரதியோட ஹஸ்பண்ட் யாருன்னு கண்டுபிடிக்கிறோம். ஏமா, எதுவா இருந்தாலும் என்ன கூப்பிட வேண்டியதானே? எதுக்கு நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க? பாரதிக்கு ஃபோன் பண்ணிட்டா இருங்க வரேன். இருங்கம்மா, இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதாவது முக்கியமான வேலையா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விடுங்க, அவங்களே பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க. எனக்கு இப்பவே
பாரதி கிட்ட பேசணும் போல இருக்கு. என்னவோ தெரியல, காலையில இருந்து மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. பாரதியை பார்த்தா நல்லா இருக்குன்னு தோணுது. சரிம்மா, அவங்க எப்படியும் ஃபோன் பண்ணுவாங்கல்ல, பண்ணட்டும், அப்ப பேசிக்கலாம். அப்படியே இல்லைனாலும் நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்ப பார்த்து பேசிக்கலாம். இப்ப நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம ரெஸ்ட் எடுங்க. டேய் மனோ, ம், மனோ, ம். மனோ, அண்ணாச்சே, இடியாப்பம் ரெடி ஆயிட்டு இருக்கா அண்ணாச்சே? டேய் மனோ, டேய் இருங்க அண்ணாச்சே, ஒரு 5 நிமிஷத்துல வந்துரும். இருங்க. ஏய். சார், நீங்களா? சாரி சார். என்ன மனோ, கனவுல இடியாப்பம் வித்துட்டு இருக்கியா? இல்ல சார், சாரி சார். ஒரு ஆர்டர் வந்த மாதிரி கனவு, அதான். சரி 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 மனோ, ஒரு முக்கியமான விஷயம். பாரதியோட கால் லிஸ்ட்டை வாங்கிட்டேன். சூப்பர் சார். இதுல அதிகமா ரெகுலரா பண்ண நம்பர்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஆ, இந்த நம்பர்ஸ்ல ஒரு நம்பர் கண்டிப்பா பாரதியோட மாமியார் நம்பரா இருக்கணும். சார், அந்த நம்பருக்கு வேணா கால் பண்ணி பாருங்க சார். ஆ, மரகதம் வீடு இது. இல்லப்பா, ராங் நம்பருங்க. அடுத்த நம்பர் ட்ரை பண்ணலாம். ஹலோ. ஹலோ சார், அங்க மரகதம் மேடம் இருக்காங்களா? அப்படிலாம் இங்க யாரும் இல்லையே தம்பி. மனோ, இந்த நம்பர்ல இருந்து தான் இன்கமிங் அதிகமாக வந்திருக்கு, அவுட் கோயிங்கும் அதிகமாக போயிருக்கு. இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ம். ஹலோ. ஹலோ, மரகதம்மா இருக்காங்களா? இருக்காங்க சார், நீங்க? அது ஹலோ, கேக்குதா சார்? கேக்குது கேக்குது.